இதிகாசம் என்றாலும் அந்த வரிகளை படிக்கிற பொழுது ஒரு நெகிழ்ச்சி. நான் சொல்ல போவது காவியம் என்றால் இதிகாசம் அல்ல, இங்கே நடந்த நிகழ்ச்சி. சேர மன்னனும் சோழ மன்னனும் 5 குறுநில மன்னர்களும் படையெடுத்து வருகிற போது அப்பொழுது அரசு பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவன் சிறுவன், பாலகன், சின்னஞ்சிறுவன். அந்த தேர்தட்டிலே படைமுகத்திலே வருகிறான். சதுரங்க சேனைகளுக்கு முன்னாலே வருகிறான். படையெடுத்து வருகிறவன் அவனோ இவனோ அல்ல, யானைக்கட்சேர் மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்ற சேர நாட்டு வேந்தன். இன்னொருவன் புலிக்கொடி பறக்கின்ற சோழ நாட்டு வேந்தன் கிள்ளிவளவன். அவர்களோடு வருகின்றவர்கள் யார்? திதியன், எருமையூரன், எழினி, இருங்கோ வேண்மான், பொருணன் என்கின்ற 5 குறுநில மன்னர்கள். இந்த 7 பேரும் வருகிறார்கள். இவன் சிறுவன் தேர்தட்டிலே நிற்கிறான், வில் தாங்கியவனாக நிற்கிறான். இடைக்குண்டூர் கிளார் வருகிறார். அவர் பார்க்கிறார், இந்த பாலகனா, இவன் கால்களிலே இருக்கக்கூடிய கிண்கிணி கலத்தப்பட்டு இன்றைக்குத்தானே வீரக்கிளர் அணிந்திருக்கிறான். இவன் தலை குடுமி சிறைக்கப்பட்டு இன்றைக்குத்தானே வேப்பம்பூ மாலையை தலையிலே சூடியிருக்கிறான். அவன் கைகளிலே இருந்த சின்ன குழந்தையின் வளையல்கள் கலத்தப்பட்டு இன்றைக்குத்தானே வில்லேந்தி நிற்கிறான். இன்றுதானே அவன் ஆவின் பால் உணவு மறந்து இன்றைக்குத்தானே சோறு சாப்பிட்டான். நெடுந்தேர் கொடிஞ்சி பொலிய நின்றோன் யாகோல் வாழ்கவன் கண்ணி. சின்னஞ்சிறுவன் இவனா நிற்கிறான், இவனா போருக்கு போகிறான். இதே காட்சியில் அவன் அடுத்து அந்த தேர்தட்டிலே இருக்கக்கூடிய அந்த சிறுவன் சிறந்த கல்விமான். தமிழகத்திலே 31 மன்னர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள். அந்த 31 மன்னர்களில் நான் குறிப்பிடும் சிறுவனும் ஒருவன். அவனே கல்விமான். அவன் தான் சொன்னான், நகுத கிணறே நாடுமே கூறினர், இளையன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள், நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மறவரும் உதயம் யாம் என்று உருது பஞ்சாது உடல் சிரம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கள் வேந்தரை அறிஞ்சமம் சிதைய தாக்கி முரசமுடு ஒருங்கக படைய நாயின் பொருந்திய எண்ணிழல் வாழ்னர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இறையன குடிதொழி தூற்றி கண்ணீர் பரப்பும் கோலேன் ஆகுக. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது வரைகே நிலவரை புறப்போர் புண்கண் கூற இறப்போர்க்கு இயா இன்மையான் உறவே. இவர்கள் அத்தனை பேரையும் நான் அவர்கள் அறிஞ்சமம் சிதையத்தாக்கி முரசத்தோடு கைப்பற்றி வெற்றி பெறாவிட்டார் என் நாட்டு மக்கள் கொடியவன் கொடுங்கோலன் என்று தூற்றட்டும். என்னை புலவர் பெருமக்கள் என் நாட்டை விட்டு வெளியேறட்டும். என் உற்றார் உறவினர்களுடைய துன்பம் தீர்க்கின்ற வழங்குகின்ற கொடை கொடுக்க வழியல்லாமல் நான் வறுமையில் வாழட்டும். இது சபதம், இது சத்தியம் என்று சத்தியம் செய்துவிட்டு போனார். யுத்தம் நடைபெற்றது தலையாலங்கானத்தில். மீண்டும் இடைக்குண்டார் சொல்லுகிறார், அலை அலையாக வந்தது படை. அப்படி வந்தவர்களை வையின் வந்த வம்ப மல்லரை வியந்தன்றும் இழிந்தும் இளனே அவரை அழுந்த பற்றி அகல் விசும்பு ஆர்ப்பள கவிழ்ந்து நிலஞ்சேர அட்டதை மகிழ்ந்தன்றும் மலிந்தன்றும் அதனினும் இளனே. சொன்னதை செய்து முடித்தார். 7 மன்னர்களின் படைகளை சிதறடித்தார். இது கற்பனை அல்ல, சின்னமனூர் செப்பேடுகளிலே இருக்கிறது. இதுவரை எந்த மன்னனையும் பற்றி இவ்வளவு புலவர்கள் பாடியதில்லை என்றேன். அகநானூற்றில் புறநானூற்றில் நற்றிடையில் கலித்தொகையில் சிறுபானாற்று படையில் 50 காவியங்கள் உள்ள சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் இவனை பற்றித்தான் பாடல்கள். நம்மிடம் பெருமை இருக்கிற போது நாம் வேற எங்கும் தேடி செல்ல வேண்டியதில்லை. இதையெல்லாம் நினைவூட்டித்தான் அண்ணா தமிழர்களின் உள்ளத்திலே உணர்ச்சியை உருவாக்கினார். அந்த மன்னன் அவன் எண்ணியதை எண்ணியாங்கு செய்து முடித்தான். தலையாலங்கானத்தில் வென்றது மட்டுமல்ல, அவர்கள் மூல பலம் எங்கே இருக்கிறது என்று தேடி சென்று அவர்கள் நாட்டுக்குள்ளே சென்று சூறையாடி சின்னாபின்னமாக்கி விட்டு வந்தார். இதெல்லாம் வரலாறு.